திரையுலகில் இன்று நிலவும் முக்கியமான செய்திகளை அவற்றின் தாக்கம் குறித்த ஆழமான பார்வையுடன் நம்ம பார்க்க போறோம். நான் உங்கள் தேவிகா சுகுமாரன். வாங்க செய்திக்குள்ள போலாம். விஜயின் ஜனநாயகன் சென்சார் சர்ச்சை. விஜயின் கடைசி திரைப்படமாக கருதப்படும் ஜனநாயகன் வெளியீடு தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்று முக்கிய விசாரணை நடைபெற்றது. அரசியல் கட்சி தொடங்கிய பிறகு விஜய் நடிக்கும் படம் என்பதால் இதில் உள்ள அரசியல் வசனங்களுக்கு சென்சார் போர்டு சிபிஎஃப்சி 14 இடங்களில் சிசர் போட்டிருக்கு. இதை எதிர்த்து படக்குழு நீதிமன்றம் சென்றுள்ளது. இந்த படம் வெறும் பொழுதுபோக்கு மட்டுமல்ல, விஜயின் அரசியல் கொள்கை விளக்கப்படமாகவும் பார்க்கப்படுகிறது. ஜனவரி 26க்குள் தீர்ப்பு வரும் என எதிர்பார்க்கப்படுவதால் இது தமிழக அரசியல் களத்திலும் பெரிய அதிர்வுகளை ஏற்படுத்தும். பொங்கல் ரேஸில் பராசக்தி மற்றும் வாத்தியார். இந்த ஆண்டு பொங்கல் ரிலீஸாக வந்த சிவகார்த்திகேயனின் பராசக்தி மற்றும் கார்த்தியின் வாத்தியார் பாக்ஸ் ஆபீஸில் மோதி வருகின்றன. 10 நாட்களில் பராசக்தி சுமார் 50 கோடி ரூபாயை நெருங்கியுள்ளது. 1965ஆம் ஆண்டு ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தை மையமாக கொண்ட கதை என்பதால் கலவையான விமர்சனங்கள் எழுந்துள்ளன. உணர்ச்சி பூர்வமான வரலாற்று பின்னணி கொண்ட படங்கள் தற்போது ரசிகர்களை அதிகம் ஈர்க்கின்றன. இருப்பினும் திரைக்கதையில் உள்ள தொய்வு வசூலை சற்றே பாதித்துள்ளதாக தெரிகிறது. பேன் இந்தியா மோகம் குறைகிறதா? சமீப காலமாக தென்னிந்தியாவில் இருந்து வரும் பேன் இந்தியா படங்கள், எடுத்துக்காட்டாக சமீபத்திய தோல்வி படங்கள், வட இந்தியாவில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த தவறி வருகின்றன. காரணம், வெறும் பிரபலமான நடிகர்களை மட்டும் வைத்து படம் எடுப்பது வெற்றிக்கு உதவாது. கதை அந்த மண்ணை சார்ந்ததாக இருக்க வேண்டும் என திரையுலக வல்லுநர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். 2026இல் ரஜினிகாந்த் கமல்ஹாசன் இணையும் புதிய படம் இந்திய அளவில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பை உருவாக்கியுள்ளது. ஏஐ மற்றும் உண்மைத்தன்மை. 2026ஆம் ஆண்டு உலக சினிமாவில் ஏஐ பயன்பாடு உச்சத்தை எட்டியுள்ளது. ஹாலிவுட் ஸ்டுடியோக்கள் ஏஐ மூலம் பட தயாரிப்பு செலவை குறைக்க முயன்றாலும் ரசிகர்கள் உண்மையான மனித உணர்வுகள் கொண்ட படங்களையே அதிகம் விரும்புவதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. திரையரங்குகளில் 4K டால்பி அட்மோஸ் போன்ற தொழில்நுட்ப வசதிகள் அதிகரித்துள்ளதால் மக்கள் மீண்டும் திரையரங்குகளை நோக்கி வரத் தொடங்கியுள்ளனர். சர்வதேச அளவில் குறைந்த பட்ஜெட்டில் அதிக லாபம் ஈட்டும் வகையாக ஹாரர் படங்கள் மீண்டும் உருவெடுத்துள்ளன. 2026இல் வெளிவரும் பல ஹாரர் படங்கள் பாக்ஸ் ஆபீஸில் ஆக்ஷன் படங்களுக்கு சவாலாக உள்ளன. 2026ஆம் ஆண்டு தமிழ் சினிமாவை பொறுத்தவரை ஜனநாயகன் படத்தின் வெற்றி அல்லது தோல்விதான் அடுத்த சில மாதங்களுக்கான பாக்ஸ் ஆபீஸ் திசையை தீர்மானிக்கும்.